அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். தினம்தோறும் வாழ்க்கையில மனிதர்கள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யாருனாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க அல்லது உங்கள் உறவுக்காரங்க, உங்கள் நண்பர்கள் யாரையாவது கூட்டிகிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல உட்கார வச்சு நீ பிரச்சனைகளே இல்லாமல் வாழ்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பதில் என்னென்னா, நான் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிடும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை அவங்க தவறாக எடை போடக்கூடாது, தவறாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அவங்க கூட இன்னும் சில நேரம் நீங்கள் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா தான் அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க, அதை சமாளிக்க முடியாமல் மனரீதியாக எப்படி குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளை தினம்தோறும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குங்க. தினம்தோறும் வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளால் கஷ்டப்படுற எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் செய்தால் கூடுதல் சிறப்பு. தை 1க்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும், மன கஷ்டங்கள் நீங்கும், உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். ரொம்ப ரொம்ப எளிமை தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கவே முடியலைங்க, நான் எவ்வளோ வழிபாடு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறவங்க தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வைகுண்ட ஏகாதசி வருது, அடுத்தது பார்த்தீங்கன்னா வருடப்பிறப்பு வருது, அடுத்தது தை 1 வருது. இந்த நாட்கள்லாம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். சரி, இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு 2 பொருள் தாங்க தேவை. 1 எள்ளு, கருப்பு எள்ளு தான் வாங்கணும். கருப்பு எள்ளு கடையில் போய் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. அடுத்தது ஒரு பாக்கெட் எள்ளுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் வாங்கிக்கணும். அதாவது மண்டை வெள்ளமாவது, அச்சு வெள்ளமாவது, பனங்கருப்பட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பனங்கருப்பட்டியாவது வாங்கிக்கணும். அப்போல்லாம் பனங்கருப்பட்டி வச்சு தான் அந்த சூட்சுமத்தை செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. பனங்கருப்பட்டி கிடைச்சதுன்னா தாராளமாக பனங்கருப்பட்டியை வாங்கிக்கோங்க. கிடைக்கல அப்படின்னா நாட்டு சர்க்கரை அல்லது மண்டை வெள்ளம் அல்லது அச்சு வெள்ளத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. பனங்கள் கண்டு கிடைச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வெள்ளை நிற சர்க்கரை எதையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இந்த எள்ளை நீங்கள் என்ன பண்ணணும், 1-2 பொடி பண்ணிக்கணும். வெள்ளத்தையும் 1-2 பொடி பண்ணி 2ஐயும் ஒன்றா போட்டு 3 உருண்டைகளாக உருட்டிக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக 3 உருண்டை உருட்டிக்கோங்க. நான் நிறையா அரைச்சிட்டேங்க, எனக்கு நிறையா உருண்டை வந்துருச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை எடுத்து பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் அடுத்த நாள் கூட போய் திருப்பி செஞ்சுக்கலாம். திருப்பி 3 உருண்டை உருட்டி செஞ்சுக்கலாம். 3 உருண்டை உருட்டிட்டு இதை நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே எந்த இடத்துலனாலும் உட்காந்துக்கோங்க. கிச்சன்லேயே கூட உட்காந்து கூட நீங்கள் என் பிரச்சனையெல்லாம் தீரணும்னு உங்கள் முன்னோர்களை முதல்ல உங்கள் முன்னோர்களை உங்களுக்கு உங்கள் தாத்தா பாட்டி இறந்தவங்க யாருடைய பேருமே தெரிலனா கூட பரவாயில்ல, அவங்களுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்படின்னு குறைந்தது ஒரு 5 தலைமுறை நினச்சிக்கோங்க. அவங்களெல்லாம் நினச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிட்டு போய் நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க. வந்து திருப்பி அந்த உருண்டையை எடுத்துகிட்டு நேராக வீட்டிலேருந்து வெளியில் போங்க. போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்துக்கு அடியில் இந்த 3 உருண்டையும் போட்டு வந்துடணும். அடுத்த கொஸ்டின், நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி அரச மரம் கிடையாதுங்க, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் செஞ்சிடலாம், அரச மரம் கிடையாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணா, ஓடுற நீர் எங்கேயாவது இருந்தால் கொண்டு போய் போட்டுறணும். இந்த சூற்றம் என்ன அப்படின்னா, அரச மரத்துக்கு கீழே கட்டெரும்புகள் அது உணவாக எடுக்கும், ஓடுற நீரில் கொண்டு போய் போடும்போது அதை மீன்கள் உணவாக எடுக்கும். இதனால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களின் மாதம். இந்த மார்கழி மாதத்தில் இதை செய்யும் போது முன்னோர்களின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் நிச்சயமாக உங்கள் பிரச்சனை தீர்ந்து உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். இதை நீங்கள் எப்போனாலும் செய்யலாம், எத்தனை முறைனாலும் செய்யலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் மனசில் இருக்கிறது வெளியிலே சொல்ல முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே இதை நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்களேன், உடனடியாக உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.